அடுத்த ஆப்ஷன் கலர் பிக்கர். ஸ்க்ரீன்ல இருந்தே காப்பி பண்ணிக்கலாம். அதுதான் டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்டர். நீங்க ரீசைஸ் பண்ண வேண்டிய இமேஜை ரைட் கிளிக் பண்ணுங்க. இப்ப ரீசைஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க இமேஜ் ரீசைஸ் ஆயிடும். ரீநேம் வித் பவர் நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கீழே அப்ளைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்ப எல்லா நேமும் பல்கா ஒரே டைம்ல சேஞ்ச் ஆயிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆட்டோமேஷன் தமிழ். இந்த வீடியோவில் உங்கள் லேப்டாப் இல்லை பிசியில் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ஒரு அண்டர் ரேட்டட் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஆப்புக்குள்ள நிறைய இன்பில்ட் டூல்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, இது மைக்ரோசாஃப்டே உருவாக்குன ஒரு ஃப்ரீயான ஓப்பன் சோர்ஸ் ஆப். இந்த டூலை வச்சு நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சின்ன சின்ன டாஸ்க்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். எப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவர்டாய்ஸ் டவுன்லோட் பண்ணி முடிச்சதும் பவர்டாய்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸில் குவிக் ஆக்சஸ்ன்னு ஆப்ஷனில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டூல். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸ்ன்ற ஆப்ஷனில் உங்களுக்கு இந்த டூலில் இருக்க எல்லாத்தோட ஷார்ட்கட் கீஸும் இருக்கும். இந்த கீயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும், அந்த டாஸ்க் எக்ஸிக்யூட் ஆகிடும். அடுத்து உங்கள் ரைட் சைடு விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூட்டிலிட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் இந்த டூலில் இருக்க எல்லா டூல்ஸோட டீட்டெயிலும் இருக்கும். அதே மாதிரி ரைட் சைட் டாப்பில் ஷார்ட்கட் கான்ஃப்ளிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒருவேளை ஏதாவது ஒரு டூல் ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா இந்த கான்ஃப்ளிக்ஸை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிட்டீங்கன்னா அந்த டூல் நெக்ஸ்ட் டைம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த ஜென்ரல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பவர்டாய்ஸோட டாக்குமெண்டேஷன் இருக்கும். அதே மாதிரி அதோட கிட்டப் ரெபாசிட்டரி இருக்கும். அடுத்து ஏதாவது பக் இருந்தால் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்குது. இது இல்லாமல் இந்த ஆப்போட வெர்ஷன் இருக்கும். வேணும்னா இதிலேயே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். பேசிக் செட்டிங்ஸ் எல்லாம் இந்த ஜென்ரல் ஆப்ஷனில் இருக்கும். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டூல்ஸ்ன்ற ஆப்ஷனில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை எப்படி எனபிள் பண்ணுறதுன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். இதில் இருக்க ஒவ்வொரு ஆப்பையும் உள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை எனபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான டூல்ஸை மட்டும் இப்போதைக்கு எனபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே உங்களுக்கு ஷார்ட்கட் கீயும் இருக்கும். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விண்டோவிங் அண்ட் லே அவுட்ஸ் ஆப்ஷனில் ஆல்வேஸ் ஆன் டாப், கிராப் அண்ட் லாக், ஃபேன்சி ஜோன்ஸ், ஒர்க் ஸ்பேஸ்ன்னு 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த 4மே உங்களுக்கு யூஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ் ஆனால் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இன்புட் அண்ட் அவுட்புட்ஸ். இன்புட் அண்ட் அவுட்புட்டில் உங்களுக்கு கீபோர்ட் மேனேஜர் அண்ட் மவுஸ் யூட்டிலிட்டிஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்கள் கீபோர்டையும் மவுஸையும் நிறைய விதத்தில் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக வெல்கம் டு பவர்டாய்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லா ஆப்ஷனும், அதாவது இந்த பவர்டாய்ஸில் இருக்க எல்லா இண்டிவிஜுவல் டூலோட ஷார்ட்கட் கீ முதற்கொண்டு அது எப்படி ஒர்க் ஆகுன்ற வீடியோ கிளிப்பிங்ஸ் இருக்கும். இதை நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரியலைன்னா இந்த கிளிப்பிங்கை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்ததாக வாட்ஸ் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரீசெண்ட் அப்டேட்டில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ யூஸ் கேசஸை பார்க்க போகிறோம். இது எங்கெங்கே உங்களுக்கு யூஸ் ஆகும், இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தேவைப்படுற டெக்ஸ்ட் இல்லைனா கோடை ஈஸியாக நீங்கள் ஸ்க்ரீனில் இருந்தே காப்பி பண்ணிக்கலாம். அதுதான் டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்டர். இந்த டூலை நீங்கள் விண்டோஸ் ஷிஃப்ட்+T ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் காப்பி பண்ண வேண்டிய டெக்ஸ்ட்டை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணால் போதும். டெக்ஸ்ட்டோ இல்லை கோடோ கிளிப்போர்டில் சேவ் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் அதை எதில் வேணால் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் ஸ்க்ரீன் ரூலர். இந்த ஸ்க்ரீன் ரூலர்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட இமேஜ் இல்லை வீடியோவோட சைஸை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த லைனை கிளிக் பண்ணி உங்கள் கர்சர் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்தோட பிக்சல் காட்டும். பிக்சலை வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் காட்டும். செலக்ட் பட்டனை யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் இல்லை வீடியோவோட சைஸை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிக்சல் அப்படின்னு காட்டிருச்சு. அடுத்த ஆப்ஷன் கலர் பிக்கர். இந்த கலர் பிக்கர் ஆப்ஷனை எனபிள் பண்ணதும் ஜஸ்ட் உங்கள் கர்சரை எங்கே எடுத்துகிட்டு போய் வச்சாலும் அதோட கலரை அக்யூரேட்டாக காட்டிடும். அதுக்கு கீழேயே அந்த கலரோட கோட் இருக்கும். அந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் கமெண்ட் பேலட். இந்த கமெண்ட் பேலட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஆப்ஸ் இல்லை ஃபைலை ஈஸியாக சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக சர்ச் பண்ணுறத விட இது ரொம்ப ஃபாஸ்ட் அண்டு இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணும். அடுத்த ஆப்ஷன் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். நீங்கள் கோடிங் பண்ணும்போது உங்கள் என்விரான்மெண்ட்டை செட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஆப்ஷன் ஹோஸ்ட் ஃபைல் எடிட்டர். உங்கள் லேப்டாப்பில் இருந்து ஹோஸ்ட் ஆகிட்டு இருக்க எல்லா ஹோஸ்டிங் டேட்டாவையும் பார்த்துக்க முடியும். அடுத்தது ஒர்க் ஸ்பேசஸ். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது.
இதுல கிரியேட் ஒர்க் ஸ்பேசஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ உங்க சிஸ்டம்ல ஓப்பன்ல இருக்க எல்லாத்தோட லிஸ்ட்டும் ஷோ ஆகும். இதுல நீங்க ரெகுலரா யூஸ் பண்றதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ இங்க உங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடும். இப்போ அந்த ஒர்க் ஸ்பேஸை லான்ச் பண்ணீங்கன்னா நீங்க டெய்லி ரிப்பீட்டடா ஓபன் பண்ற ஆப்ஸ் அண்ட் ப்ரௌசர்ஸை இதுல செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா டெய்லி ஆட்டோமேட்டிக்கா அதுவே லான்ச் ஆயிடும். நம்ம பார்க்க போற அடுத்த டூல் இமேஜ் ரீசைசர். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்க இமேஜை நீங்க ஈஸியா ரீசைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க ரீசைஸ் பண்ண வேண்டிய இமேஜை ரைட் கிளிக் பண்ணுங்க. கீழே ரீசைஸ் வித் இமேஜ் ரீசைசர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இங்க உங்க இமேஜோட பிக்சல் ஷோ ஆகும். அது பக்கத்துல இருக்க டவுன் ஆரோவை பிரஸ் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு தேவையான சைஸை செலக்ட் பண்ணுங்க. இப்போ ரீசைஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க இமேஜ் ரீசைஸ் ஆயிடும். அடுத்த டூல் ஃபைல் ரீநேம். இந்த டூலை வச்சு உங்க சிஸ்டம்ல இருக்க டாக்குமெண்ட்ஸ் இல்ல இமேஜோட நேமை பல்கா ரீநேம் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க ரீநேம் பண்ண வேண்டிய இமேஜஸ் இல்ல டாக்குமெண்ட்ஸை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்க. ரீநேம் வித் பவர் நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க ரீநேம் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் இல்ல இமேஜஸை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் ரீப்ளேஸ் வித்ன்ற ஆப்ஷன்ல உங்களுக்கு என்ன நேம் தேவையோ அந்த நேமை டைப் பண்ணுங்க. கீழே அப்ளைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ எல்லா நேமும் பல்கா ஒரே டைம்ல சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த ஆப்ல இருக்க இவ்வளோ டூல்ஸ்ல என்னோட ஃபேவரட் டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்டர். ஏன்னா ஒரு வீடியோல இருக்க கோடை நம்ம ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டூல் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆட்டோமேஷன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். பாய்.